சிவராத்திரி சிறப்பு வழிபாடு. தமிழகத்தின் பிரபல சிவத்தலங்களில் இருந்து நேரலை பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் உங்கள் குமுதம் பக்தியில் காணத் தவறாதீர்கள். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். குமுதம் நிர்வாகத்துக்கும் நிர்வாக இயக்குனர் திரு வரதராஜ அண்ணா அவர்களுக்கும் நன்றிகள். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் இப்பொழுது பார்க்க போகிறது, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். நிறைய பேர்கள் கேள்விகளில் மகா சிவராத்திரி பற்றி நிறைய கேட்டிருக்கிறீர்கள். மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடியதில் 12 மாதத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி என்பது மிக மிக முக்கியம். இந்த மகா சிவராத்திரியுடைய பெருமைகள் அருமைகள் எல்லாம் பொறுமையாக பார்ப்போம். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் மாதத்துக்கு இருமுறை பட்ச சிவராத்திரியும் மாதம் ஒரு முறை சிவராத்திரியும் வந்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை மாசி மாதத்தில் அமாவாசைக்கு முந்தைய நாளான சதுர்தசியில் வரும் சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறார். மகா சிவராத்திரி என்பது காலங்காலமாக கொண்டாடப்படுகிறது. ஏதோ இப்பொழுது வந்த பிறகு இப்பொழுதெல்லாம் நமக்கு கைபேசி மூலியமாக நிறைய விஷயங்கள் வந்தனால அது ரொம்ப அதனுடைய புனிதம் மற்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு எளிமையாக கொண்டு செல்கிறது. தலைமுறை தலைமுறையாக 1000 ஆண்டுகளாக தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளிலிருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மகா சிவராத்திரி என்பது உலகத்தில் சிவபக்தர்கள் சிவனடியார்கள் அன்னைக்கு தான் அவர்களுக்கு தீபாவளி. அந்த சிவராத்திரி என்று நடைபெறக்கூடிய 4 கால பூஜை தான் அவர்களுக்கு ஒரு சொர்க்கமாகவே. வைகுண்ட ஏகாதசியில் முழிக்கிறார்களோ இல்லையோ, மகா சிவராத்திரி என்று நிறைய பேர் சிவ யாத்திரை கிளம்பி விடுவார்கள். இப்பொழுதெல்லாம் நிறைய வாகனங்கள் வந்து விட்டது. அன்றைக்கெல்லாம் ஒரு கோயிலாக ஒரு திசையில் இருந்தாலும் அதெல்லாம் நடந்து போகிறது உண்டு, சைக்கிளில் போகிறது உண்டு. எல்லா சிவனையும் குறிப்பாக ஒரு 5 சிவனாவது பார்க்கலாம் என்று ஒரு ஐதீகம். இப்பொழுதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் இந்த பாதுகாப்புக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் சிவராத்திரி என்று மகா சிவராத்திரி என்று சிவனை தரிசிப்பதனால் விளைவிருந்த பொருள்கள் எல்லாம் வீட்டிலே கைட்டு பாதுகாப்பாக வச்சுட்டு சந்தோஷமாக கோயிலுக்கு போங்க. ஏன்னா கூட்டம், யார் நல்லவங்க யார் கெட்டவங்கெல்லாம் தெரியாது. சிவராத்திரிக்கு போயிட்டு செல்வி சிவனுக்கு இந்த ஜாமத்தில் இந்த அபிஷேக பொருள் கொடுக்க சொன்னார் சொல்லிட்டு எனக்கு இந்த பொருள் போயிடுச்சின்னு நாளைக்கு கமெண்ட் அடிக்கக்கூடாது. அதனால் சிம்பிளாக போங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு பணத்தை வைத்து ஃபோன் எல்லாம் பத்திரமாக வைத்து நண்பர்களோட எல்லாரும் நிறைய நண்பர்கள் ஒன்றாக செல்வார்கள். அதெல்லாம் பாதுகாப்பு. உறவினர்கள் நண்பர்கள் அதுபோல் போகிறது ரொம்ப நல்லது. மகா சிவராத்திரியில் 6 முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சிவமகா புராணம் சொல்கிறது. சுவாமிக்கு உரிய அபிஷேக பொருட்களை தருதல், இது நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். லிங்கத்திற்கு அணிவிக்க திருநீர் குங்குமம் சந்தனம் தருதல், இது நல்ல குணமும் பண்பும் வளர வைக்குமா. சாமிக்கு உரிய நெய்வேத்திய பொருட்கள் தருவது, இது ஆயுள் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்யுமா. அது இல்லாமல் நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்குமா. அடுத்தது விளக்கேற்றி வைத்தல், வறுமையை நீக்குமா. சிவராத்திரியில் செல்வ கடாட்சம் கிடைக்குமா. விளக்கேற்றுறது கோயிலில் தான் ஏற்றணும்னு கிடையாது. கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட வீட்லேயோ நீங்கள் எங்கே தங்கி இருந்தாலும் சிவராத்திரி முழுவதும் சந்தோஷமாக விளக்கு எறிகிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த விளக்குக்கு முன்பாக நின்று மனதார பிடித்த உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் விதையுங்கள். சிவன் எல்லா இடத்துலையும் காட்சி தருவான் என்பது தான் மகா சிவராத்திரி. புரியுதுங்களா உங்களுக்கு? நோயால் பட்டவர்கள் இருப்பார்கள்,
அவர்களுக்கு முன்பாக அவரால் ஏற்ற முடியல என்றால் நீங்கள் ஒரு அகலில் நல்லெண்ணெய் போட்டு வெறும் பஞ்சுத்திரியை போட்டு தீபம் ஏற்றினால் போதும். இல்லை என்றால் சுத்தமான பசு நெய்யை போட்டு தீபம் ஏற்றினால் போதும். இல்லை உங்களுக்கு எந்தெந்த எண்ணெயெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஏற்றுறோமோ அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க. ஆனால் முடியாதவர்கள் கூட ஒரு தீபம் ஏற்றுறது விசேஷம். அவ்வளோ அற்புதம் தருமா. சுவாமிக்கு உரிய நைவேதிக பொருள்கள் தருவது ஆயுள் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும் என்பது ஐதீகம். 4வது விளக்கேற்றி வைத்தலை பற்றி பார்த்தோம். 5வதாக பசுனை அல்லது எண்ணெய் தருவது அறிவு வளம் தரும், ஞான கிட்டம் செய்யுமா. 5வது பசுனையும் நல்லெண்ணெயும், இதுதான் ரொம்ப விசேஷமா. 6வது தாம்பூலம் கொடுத்தல் உலக இன்பங்கள் எல்லாம் தந்து திருப்தி கிட்ட செய்யுமா. நிறைய பக்தர்களுக்கு தாம்பூலம் கொடுக்குறது, ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொடுங்க. அந்தந்த கோயிலில் ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணுவாங்க. சிவராத்திரியில் எல்லா பெருமையும் எல்லா புகழும் நமக்கு வரணும்னு நினைக்கக்கூடாது, பகிர்ந்து செய்யணும். செய்ய செய்ய அவ்வளோ நல்லதான். இந்த 6ல் அவரால் உங்களால் இயன்றதை செய்யலாம். அதோடு அன்றைய தினம் இரவில் நடக்கும் 4 கால பூஜைகளே தரிசிப்பது நல்லது. சரி, இவ்வளோ சொல்கிறோமே, இந்த மாசி மாதம் 13ஆம் நாள் 26/2/2025 என்று வருவது தான் மகா சிவராத்திரி என்பதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஓகேவா? இந்த மகா சிவராத்திரி என்பது மாசி மாதம் 13ஆம் நாள், அதாவது 26/2/2025 அன்று வருவது தான் மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி 4 கால பூஜை ஒரு கோயிலில் ஒரு டைமிங்ஸாக வேறுபடும். அது அந்த ஏரியாவில் இருக்க மக்கள், அந்தந்த ஏரியாவில் இருக்க குருக்கள் மாதிரி செய்வது. முதல் கால பூஜை சில கோயிலில் 6 மணிக்கு ஆரம்பிப்பார்கள். அதாவது சிலர் 7:30 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 4:30 மணி வரைக்கும் 4 கால பூஜையை கொண்டு போவார்கள். அது எந்தெந்த காலத்தில் அவங்க நடத்துகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாறு. நான் சொன்னதை சொல்லிட்டு அங்கே போயிட்டு தகராறு பண்ணுவாங்க. சிவ பூஜையை 4 காலமாக தனித்தனியாக பிரித்து கொள்வது நன்மை தரும். அதுதான் அதனுடைய தாத்வீகம். இதில் ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு தனி சிறப்பும் தனித்தனியான பலன்களும் உண்டு என்பது தான் சாஸ்திரம். ஒவ்வொரு கால பூஜையின் போது வேறு வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்து வேறு வேறு மலர்கள் நெய்வேத்தியம் படைத்து இறைவனை வழிபட வேண்டும். முதல் கால பூஜை இது பிரம்ம பூஜை காலம் என்று சொல்வார்கள். ஐதீகம் என்ன? பிரம்மா சிவனை வழிபட்ட நேரம். இவ்வளோதான் இதனுடைய தாத்வீகம். இந்த சமயத்தில் சிவ பூஜைக்கு நல்லெண்ணெய், சந்திராதி தைலம், பால், தயிர், நெய் போன்றவற்றை வாங்கி தருவது ரொம்ப சிறப்பு. இரவு 7:30 மணி அளவில் தொடங்கப்படும் இந்த பூஜையின் போது தரிசனம் செய்வதும் இயன்ற பொருள்களை வாங்கி தருவதும் விசேஷமான நற்பலன்களை தரும். பிறவினால் ஏற்பட்ட தோஷங்களை போக்கும், தடைகள் எல்லாம் நீக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த பொருளை வாங்கி தந்தாலும் தராவிட்டாலும் வில்வத்தலம் கொடுப்பது, வில்வ இலை கொடுப்பது, வில்வத்தலம் என்பது அதுதான் மிக மிக முக்கியம். வெண்பொங்கலை நிவேதனம் செய்து கொடுப்பதற்கு உங்களால் முடிந்த பொருள்களை வாங்கி கொடுப்பது அவ்வளோ அற்புதத்தையும் அவ்வளோ சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது 2ஆம் கால பூஜை. இது மகாவிஷ்ணு சிவனை பூஜை செய்த காலம். யாரு? விஷ்ணுவே சிவனை பூஜை செய்த காலம். இந்த பூஜை நேரத்தில் அபிஷேகத்திற்கு இளநீர், பஞ்சாமிர்தம், நிறைய பொருள்கள், தேன், பால் எது வேணுமா கொடுக்கலாம் போன்றவற்றை தருவது ரொம்ப விசேஷம். இரவு சுமார் 9:30 மணிக்கு தொடங்கும் இந்த பூஜையின் போது சிவதர்சனம் செய்வது, என்ற பொருளை வாங்கி தருவது எல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் கிட்ட செய்யும். மகாவிஷ்ணு பூஜை செய்த நேரம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சகல சௌபாக்கியமும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் பெருகுமா, ஐஸ்வர்யம் கிடைக்கும். இந்த கால பூஜைக்கு ஏற்றவாறு நிவேதனமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயசம்,
இப்படி இனிப்பானவை இரண்டாம் கால பூஜைக்கு கொடுப்பது ரொம்ப விசேஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முடியவில்லை, வாசனையான மலர்களை கொடுப்பது அதனுடைய அத்தனை விசேஷத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கால பூஜை மூன்றாம் கால பூஜை. இதுதான் மகா சிவராத்திரியில் பூஜையிலே மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் ஈசனில் பாதியாக இருக்கும் அம்பிகை சிவ வழிபாடு செய்த காலம் இது. பார்வதி தேவியே சிவனுக்காக செய்த பூஜை என்பதுதான் இதனுடைய ஐதீகம். அதோடு சிவபெருமான் பெரும் ஜோதியாக லிங்கோத்பராக காட்சி அளித்தது இரவு 11 மணி மேல் நள்ளிரவு 1:30 மணிக்குள்ளான காலகட்டம் என்பது வரலாறு. அதனால் இந்த காலத்தில் பூஜை செய்வது ரொம்ப அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். எந்த காலம்? மூன்றாம் காலம். இந்த நேரத்தில் பொறுமையாக ஒரே கோயிலில் பூஜை பார்த்தாலும் சரி, இல்லை வேறு வேறு சிவனாலயத்தில் பூஜை பார்த்தாலும் சரி, இந்த 4 கால பூஜைகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இரவு தான் நீங்கள் இப்படி ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் மாசி மாதத்தில் இந்த மகா சிவராத்திரியில் அதை மட்டும் எவ்வளோ சினிமாக்கெல்லாம் முழிக்கிறோம், எவ்வளோ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பார்க்குறோம். அது இந்த நாள் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷமாக இருக்குது. மூன்றாம் கால பூஜைக்கு தேன் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம் என்கிறார்கள். குழந்தைகளின் படிப்பு வளரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், பெரியவர்களின் ஆரோக்கியம் சீராகும், வாக்குவன்மை அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். இந்த காலத்தில் தாளம்பூ வாங்கி கொடுத்துவது சிறப்பான ஒரு அமைப்பு. தாளம்பூ கிடைக்காதவர்கள் வில்வேலையை வாங்கி கொடுப்பது எப்பொழுதும் விசேஷம் என்பதை. அடுத்ததாக 4ஆம் கால பூஜை. சிலர் அது 4 மணிக்கு வைப்பார்கள், 4:30 மணிக்கு வைப்பார்கள். எது வைத்தாலும் பிரம்ம முகூர்த்தம் தான் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு எப்பொழுதும் நிறைய நம்ம போட்டிருக்கோம், நிறைய மீடியாவில் பேசியிருக்கோம். இந்த பிரம்ம முகூர்த்தம் 4ஆம் கால பூஜை விடியற்காலை நெருங்கும் சமயத்தில் தொடங்கக்கூடிய பூஜை இது. 30 முக்கோடி தேவர்களும் மனிதர்கள் ரிஷிகள் என்ற உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலமாக கருதக்கூடிய நேரம். ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் இது. எனவே இது மிக மிக விசேஷமான நேரம். பால், பழம், பழச்சாறு, கரும்புச்சாறு. கரும்புச்சாறு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த கரும்புச்சாறு கொடுக்கக்கூடிய காலகட்டம் 4ஆம் காலம். அதுதான் அதனுடைய தாத்வீகம். இவற்றையெல்லாம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி தரலாம். நெய்வேத்தியமாக சுத்த அன்னம் பட்டும் படைப்பார்கள். அதாவது வெள்ளை சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய்வேதனம் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு. அதனால் நெய், பச்சரிசி போன்றவற்றை 4ஆம் பூஜைக்காக வாங்கி கொடுப்பதும், அதேபோல் கரும்புச்சாறு வாங்கி கொடுப்பதும் அற்புதமான பலனை நிச்சயமாக பக்தர்களுக்கு தரும். சிவன் என்றாலே எல்லா அடியவர்களும் சேர்ந்து சிவனை மகிழ்விப்பது தான் சிவனுக்கு பிடிக்கும். அதனால் சிவன் கோயிலில் எல்லோரும், ஏழை பணக்காரர்கள், வசதி இல்லாதவர்கள், ஒன்றுமே இல்லாதவர்கள் கூட அவர்கள் பிரார்த்தனை சிவனுக்கு செவி சாய்க்குமா. அதனால் யாராக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சால் செய்கிறோம், இல்லைன்னா அடுத்த சிவராத்திரிக்கு செய்கிறோன்னு வேண்டுறோம். ஆனால் அங்கே போகிறது அன்னதானத்தெல்லாம் ஐயோ நம்ம அன்னதானம் வாங்குறோமேன்னு வருத்தப்படாமல் பிரசாதமாக சிவனுடைய அன்னமாக சிவன் கொடுக்கக்கூடிய அபிஷேக பொருளாக வாங்கி ரசித்து பொறுமையாக சாப்பிடுவது, ஏழை பணக்காரர்கள் என்றெல்லாம் இல்லாமல் தெய்வத்தினுடைய கடாட்சம் என்று சந்தோஷமாக எடுத்து பரவுவது வாழ்க்கையில் உங்களுக்கு அடுத்த சிவராத்திரிக்குள்ளாக பெரிய மேன்மை அடைய வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 4ஆம் கால சிவபூஜையில் சிவனை தரிசிப்பதால் சகலவிதமான செல்வங்கள், அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கும். எந்த வேண்டுதலுடன் சிவனை வணங்குகிறோமோ அது நிச்சயம் நிறைவேறும். இந்த வருஷம்
26/2/2025 புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி. அன்றைய தினமே எந்த கோயிலுக்கு செல்ல போகிறீர்களோ அங்கே எத்தனை மணிக்கெல்லாம் 4 கால பூஜைகள் நடக்கப் போகிறதோ என்று முதல் நாளே போய் தெரிந்து கொள்வது உங்களுக்கு சிரமம் இல்லாமல் மற்ற பணிகளை மற்ற காலகட்டத்தில் சரியான நேரத்தில் 4 கால பூஜைகளையும் தரிசனம் செய்யலாம். ஒரே கோயிலில் உட்கார்ந்து 4 கால பூஜைகளையும் செய்யலாம். இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேறு சிவாலயங்களுக்கு சென்றும் தரிசனம் செய்யலாம். முடிந்தால் 5 ஆலயங்கள் செல்வது ரொம்ப விசேஷம் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு கோயிலும் அங்கே கடைபிடிக்கக்கூடிய ஆகம சாஸ்திரங்களை ஒட்டி இந்த நேரங்களில் சில மாற்றங்கள் முன்னுக்கு பின்னாக இருந்தாலும் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் அதனுடைய வித்தியாசம் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கோயில் எது ஆனாலும் நேரத்தில் மட்டுமே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குமே தவிர பூஜைகள் ஒரே மாதிரியாக தான் நடக்கும், பலன்கள் ஒன்றாக தான் கிடைக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் மொழி நினைவுடன் சிவனை மட்டும் நினையுங்கள். சிவனிடத்தில் எதுவுமே நீங்கள் கேட்காதீர்கள். சிவனுக்கு தெரியும் எது உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று, எதனால் உங்களுக்கு மன கஷ்டம் என்று. அந்த கஷ்டத்தை பரிபூர்ணமாக நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள்தான் மகா சிவராத்திரி. அது 26/2/2025 அன்று வருகிறது. இதெல்லாம் மற்ற கதையெல்லாம் பேசி சினிமா கதை, அந்த கதை, அரசியல் கதையெல்லாம் எதுவும் பேசாதீர்கள். சிவநாமத்தை உச்சரிப்பதும் ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர் மந்திரத்தை ஜபிப்பதே ஒரு தாத்மீகமாக வைத்து கொள்ளுங்கள். மனதளவில் ஈடுபடுங்கள். மகா சிவராத்திரி தர்சனத்தால் உங்கள் வாழ்க்கையில் மங்களங்கள்லாம் சேரும், மகிழ்ச்சியெல்லாம் நிலைத்து இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகா சிவராத்திரி என்பது எவ்வளோ பெரிய விசேஷம் என்பதற்கு சாதாரண ஒரு கதை உண்டு. வேதாரண்யத்தில் திருமறைக்காடு, அங்கே மகா சிவராத்திரி அன்று ஒரு விளக்கு அது பாட்டு திரி போய் அணைய போகுது. அந்த சமயத்தில் அங்கே சுற்றி கொண்டிருந்த ஒரு எலி, அந்த எலியின் மூக்குப்பட்டு அந்த திருப்பி ஜெகஜோதியாக எரிய ஆரம்பித்துதான். அந்த எலி அடுத்த பிறப்பில் மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து காலம் ஃபுல்லாக அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய பெருமைகளுக்கு இன்று வரை ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய பெருமையை பெற்றுதான் அந்த அளவு விசேஷமாக மகா சிவராத்திரிக்கு. அதனால் ஒரு எலிக்கே ஒரு தீபத்தை எரிந்து கொண்டிருந்த தீபம் அணையாத காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைச்சது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் நீங்கள் மகா சிவராத்திரி அன்று வீட்டிலோ அல்லது கோயிலிலோ ஏற்றக்கூடிய ஒரு தீபமும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் சக்கரவர்த்தியாக மாற்றும் என்பதை மனதளவில் நம்பி சிவனை தரிசிப்பது சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் அன்றைக்கு உட்கார்ந்து டிவியில் பார்ப்பதை விட்டுவிட்டு நேரடியாக ஆலயத்தில் நடக்கக்கூடிய சிவன் அபிஷேகத்தை பார்ப்பதும் ரசிப்பதும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் எந்தவித சங்கடங்கள், திஷ்டிகள், சத்ருக்கள், மனதளவில் நிம்மதியற்ற தன்மை, மனதில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எல்லாம் போக்கி வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய அற்புதமான நாள் மகா சிவராத்திரி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிவனின் பெருமையை எப்பொழுதும் நினையுங்கள். மகா சிவராத்திரி என்று உங்களை அர்ப்பணிப்புடன் தியானத்தை மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை.